Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. மதுரை மாவட்டம் ஆரப்பாளையம் பேருந்து நிலையம் அருகே கட்டி முடிக்கப்பட்டுள்ள புதிய மேல்நிலை குடிநீர் தொட்டியில் உடைப்பு ஏற்பட்டு வெளியேறி வரும் தண்ணீர் அருவி போல கொட்டுவதால் மக்கள் நனைந்தும் தங்களது வாகனங்களை சுத்தம் செய்தும் வருகிறார்கள். இது குறித்தான விவரங்களை முடிய செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் வழங்க நாம் கேட்கலாம். நவநீத கிருஷ்ணன், மேலும் விவரங்கள். 100 வார்டுகளை உள்ளடக்கிய மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மக்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யும் வண்ணமாக டிராக்டர் மூலமாகவும் பைப்லைன் மூலமாகவும் உயர்மட்ட தொட்டி அமைத்தும் மாநகராட்சி சார்பாக தண்ணீரானது வழங்கப்பட்டு வரக்கூடிய வேளையிலே தற்போது முல்லை பெரியாறு கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் 100 வார்டுகளிலுமே உயர்மட்ட தொட்டிகளானது அமைக்கும் பணிகள் நடைபெற்று வரக்கூடிய வேளையில் மதுரை வைகை ஆற்றங்கரையோரம், அதாவது தென்கரையோரம் இருக்கக்கூடிய ஆரப்பாளையம் பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய ஏற்கனவே உள்ள உயர்மட்ட தொட்டிக்கு அருகே உயர்மட்ட கூடுதல் தொட்டி கட்டப்பட்டு வந்த நிலையிலே தண்ணீரானது உடைப்பு ஏற்பட்டு அந்த வழியாக அருவி போல கொட்டக்கூடிய நிலையில் அந்த சாலை வழியாக சென்ற சிறுவர்கள், அதாவது கோடை விடுமுறையொட்டி அந்த பகுதி வழியாக விளையாடக்கூடிய சிறுவர்கள் மட்டுமல்லாது 2 சக்கர 4 சக்கர வாகன ஓட்டிகளும் தங்களுடைய கார்களை நிப்பாட்டி அந்த அருவி போல கொட்டக்கூடிய அந்த மழை நீரிலே குளிக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று அந்த வழியாக செல்லக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர் கூட தன்னுடைய ஆட்டோவை நிற்பாட்டி தன்னுடைய வாகனத்தை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்மால் காண முடிகிறது. கோடை வெயில் ஒருபுறம் இருந்து வந்தாலும் அருவி போல அந்த உயர்மட்ட தொட்டியிலிருந்து உடைப்பு ஏற்பட்டு வரக்கூடிய தண்ணீரிலே மக்கள் ஆனந்தமாக விளையாடக்கூடிய குளிக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் காண முடிகிறது. ஆனால் மாநகராட்சி தரப்பை பொறுத்தவரை பார்த்தோம்னால் புதிதாக கட்டப்பட்டுள்ள அந்த உயர்மட்ட தொட்டியில் தண்ணீர் வெளியேற்றம் குறித்தும் தண்ணீர் உடைப்பு ஏற்பட்டால் எவ்வளவு அழுத்தத்தில் வெளியேறுகிறது என்பது குறித்து சோதனை முறையானது நடைபெற்று வருவதாகவும் ஒவ்வொரு உயர்மட்ட தொட்டி கட்டப்படும் போது தண்ணீர் வெளியேறக்கூடிய அளவை இவ்வாறு சோதனை செய்யப்படுவது வழக்கம் என்றும் அவர்கள் சுற்றறிக்கை மூலமாக தகவல் கொடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மொத்தத்தில் சுட்டரிக்கும் வெயிலில் மதுரையில் திடீரென அருவி போல கொட்டிய அந்த உயர்மட்ட தொட்டியில் ஆனந்தமாக குளித்தவாறு மதுரை மக்கள் இருக்கக்கூடிய காட்சியை நம்மால் காண முடிகிறது. ஷாம், விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.